என் தங்கப்பிள்ளையே, இன்று உன்னை தேடி வருவது அதிர்ஷ்ட செய்தி அல்லவா? உன் தாயானவள் இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த அதிர்ஷ்ட செய்தியை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி செய்திகள் ஒவ்வொன்றிலும் உனக்கான உதவிகளும் உனக்கான தேவைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். என் பிள்ளை, நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது. இந்த வராகியானவள் தானாகவே உன்னை தேடி வருகிறேன் என்பது உண்மை. அதற்கு உன்னுடைய அன்பும் ஒரு காரணம். நீ என் மீது கொண்ட அன்பு நிச்சயமாக என்னை உன்னை தேடி வரவழைத்திருக்கிறது என்பது உண்மை. இது போன்ற நேரங்களில் நான் உன்னிடம் பேச துடிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் நீ நினைத்ததை விட சிறப்பான பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ யோசிப்பதை விட மேலும் பல நன்மைகள் உனக்கு நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் நான் நிச்சயமாக உன் முன்னால் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி நமக்காக நம்மை தேடி வருகிறாள் என்பதனை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உன்னை அரவணைக்க தொடங்கிவிடும். என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு உறுதி செய்ய வருகிறது. ஒரு ஆணும் பெண்ணும், அதாவது இவர்கள் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய வீட்டிற்குள் ஒரு காரியத்தை நடத்த நினைக்கிறார்கள். இதில் மட்டும் நீ கவனமாக இருந்து விட்டாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக யாருக்கும் கிடைத்திராத ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு சில தடங்கல்களை, ஒரு சில சோதனைகளை நாம் கடந்து விட்டோமானால் அதற்கு அடுத்த நிலையில் நம் வெற்றி நமக்காக காத்திருக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இந்த கணவனையும் மனைவியையும் சரியானபடி நீ திருப்திப்படுத்தி விட்டாயானால், அவர்களினுடைய மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களை விதைத்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ கண்டு கொள்வாய். இனிமேல் நாம் இந்த ஒரு காரியத்திற்காக யாரையும் தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் சரியான பல புரிதல்களை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன் தாயினுடைய அரவணைப்பு உனக்கு என்ன தர யோசிக்கிறது என்று நீ ஒரு முறையாவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறேன். ஒரு மனநிறைவான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நினைக்கிறேன். எதையுமே சரியாக ஏற்றுக்கொண்டு இது போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கும் அந்த நிலையை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன். அம்மா, இது போதும், இந்த நிம்மதி போதும் என்று நீ வாய்விட்டு சொல்வாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் எல்லாமும் ஒரு விஷயத்தில் அடிபட்டு நிற்கிறது. இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களுக்குமே காரணமாக இருக்கின்றது. இது மட்டும் சரியாக இருந்திருந்தால் நிச்சயமாக எந்த துன்பங்களும் தனக்கு வந்திருக்காது என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய் அல்லவா? எந்த கஷ்டங்களும் தன்னை வேதனைப்படுத்தி இருக்காது என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா? உண்மைதான். இது ஒன்றுதான் உன்னை இத்தனை நாளும் வேதனைப்படுத்தி பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது மட்டும்தான் உன்னை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. சரி, இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் உனக்கு நெருங்கிய உறவாக இருக்கக்கூடிய ஒருவர், அதாவது படுத்துக்கொண்டே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று இவர் உன் வீட்டிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் சட்டென்று எழுந்து வந்து உனக்கு தீர்வு கொடுத்ததாக உனக்கு நினைவில் இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு நிலைக்கு வந்து விட்டார் என்றால்
அவரினுடைய மனநிலையில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களுக்கும் காரணம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வராகி, நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால், இனி உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நாளுமே நான் உன்னை தொடர்ந்து வருவதனால் இதையெல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் நேரம் முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் நான் உடன் இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்கும் கலங்கிவிடக்கூடாது. எந்த நாளுமே நான் உன்னோடு தான் உனக்காக வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்து உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது. எந்த தருணத்திலும் நாம் எதையும் தொலைத்து விடக்கூடாது. என் குழந்தையே, என்றோ ஒரு நாள் உனக்கு நான் கொடுத்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டுமென்றால், இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற பாரத்தை நீ தூக்கி எறிய வேண்டும். இந்த விஷயம், இந்த பிரச்சனைகள் எல்லாமும் உனக்கு எந்த அளவில் இந்த வாழ்க்கையில் காயங்களை கொடுத்தது என்பதனை நான் அறிவேன். இந்த ஒரு விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறியது. ஆனால் அதே நேரம் இந்த ஒரு விஷயம்தான் பல மனிதர்களின் உண்மையான முகத்தை உனக்கு காண்பித்து கொடுத்தது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள எத்தனை காலம் உனக்கு ஆனது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு முழுக்க முழுக்க நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது நடந்து உன்னை நிச்சயமாக மன வலிமைப்படுத்தும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ யோசித்து முடிக்கும் முன்னமே இவர்கள் உன்னை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கி இருந்தார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மேலும் மேலும் உனக்கு மன கஷ்டங்களையும் காயங்களையும் இவர்கள் கொடுத்திருந்தார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் இனிமேலும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இனிமேல் ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நீ கடந்து வந்து விட்டாய். ஏனென்றால் இது 10 செய்யும் என்பது உனக்கு புரிந்து விட்டது. அம்மா என்ன சொல்ல வந்தாள் என்று தெரிந்து விட்டதல்லவா? பணம் 10 செய்யும் என்பது என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரிந்து விட்டது. இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வரப்போகிறோம், இந்த பணம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த காலம் சிலரின் முகமூடிகளை நிச்சயமாக ஒரு நாள் கிழித்தெறியும். முகமூடிகள் கிழியும் வரை எல்லோரும் நம் கண்களுக்கு நல்லவர்களாகத்தான் தெரிகிறார்கள். பண கஷ்டத்தினால் ஒருவரிடம் நீ நின்று பார்த்திருந்தாயானால் அப்பொழுது அவர்களின் உண்மையான முகம் உனக்கு தெரிந்திருக்கும். மற்றவர்களுக்கு என்றால் ஓடிச் செய்ய துணிவிருக்கிறவர்கள் உனக்கு என்றால் அதை செய்ய துணிவில்லாமல் ஒதுங்குவதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கிறது, உன்னிடம் இல்லை. இருக்கின்றவர்களுக்கு மேலும் மேலும் உதவி செய்ய நினைப்பார்கள். இல்லாதவர்களுக்கு ஒரு நொடி பொழுதேனும் உதவிகளை செய்துவிட இவர்கள் நினைக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட இந்த நேரங்களை எல்லாமும் நாம் ஏற்றுக்கொண்டு நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக எதையும் எதிர்கொண்டு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காகவே
இந்த வராகி நான் உடனிருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நல்லதையே உனக்கு நான் எடுத்துத் தருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு முழுமையான பல விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் பல எப்பொழுதுமே உனக்கு சில நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் இந்த பணத்தினால் நீ கற்றுக்கொண்ட பாடம், அது இருக்கும் பொழுது உன்னை நடத்திய விதமும் அது இல்லாத பொழுது உன்னை நடத்திய விதமும் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒருபோதும் உன்னால் மறக்க முடியாத ஒரு பாடம் என்பதனை நீ மறக்காதே. ஒருபோதும் உன்னால் இதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பாடம் என்பதனையும் நீ மறக்காதே. இவர்களை எல்லாமும் அடையாளம் காண்பித்து கொடுத்த இந்த நேரங்களுக்கு நாம் எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் சரிவர புரிந்து கொள்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறாள் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நாம் கொஞ்சம் கால தாமதமாகத்தான் தெரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் இருக்கும் பொழுது அவர்களின் உண்மை முகம் உனக்கு தெரிவதில்லை. இப்பொழுது இந்த முகத்திரை மேலும் மேலும் கிழிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான சோதனைகளை கொடுத்த இந்த மனிதர்களினுடைய முகத்திரையை கிழித்து உனக்கு நல்லதை நடத்தத்தான் இந்த ஆணும் பெண்ணும் உன் இல்லம் தேடி வருகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக நான் துணை இருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலையையும் உனக்கு சரியாக இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கொடுக்கும் இந்த நிலைகளில் நீ எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, அம்மா சொல்வது போல இவர்களை உனக்கு அடையாளப்படுத்த வருகின்றவர்கள், அதாவது திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் அதைத்தான் படுத்துக்கொண்டே வேடிக்கை பார்க்கிறார் என்று சொன்னேன். அவரும் அவரினுடைய மனைவியான லக்ஷ்மி தாயானவளும் திருமகளானவள் உன் இல்லத்திற்கு வந்து இவர்களுக்கு ஆட்டத்தை காண்பித்து கொடுத்து விட்ட பிறகு உனக்கு நல்லதை செய்ய வருகிறார்கள். முதலில் உன்னை சுற்றி இருக்கின்ற போலியான மனிதர்கள் உன்னிடம் இருந்தால் உன்னோடு நல்லபடியாக பேசுவதும் உன்னிடமிருந்து அவர்களுக்கான பலனை பெற்றுக்கொள்ள உன்னை தேடி வருவதுமாக இருக்கக்கூடிய இவர்கள் தேவை என்றால் வருவது, தேவையில்லை என்றால் விட்டு செல்வது என்பது போன்ற குணமுடையவர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுபோல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் வேறறுத்து உனக்கு பல நன்மைகளை நடத்த முடியும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அதுபோலத்தான் இந்த தீமைகளை எல்லாமும் வேறறுக்க நீ உறுதுணையாக நிற்க வேண்டும். இதை எல்லாமும் கடந்து வர நீ உறுதுணையாக நிற்க வேண்டும். சட்டென்று யாரையும் நம்பிவிடக் கூடாது. தேவைக்கு பயன்படுத்துபவர்களையும் உண்மையான அன்பை கொடுப்பவர்களையும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாத நிலையில்தான் நீ இருக்கிறாயா என்ன? நிச்சயமாக உன்னால் முடியும். அதனால் நாளைய தினம் உன் வீட்டில் ஏகாதசி திதி நேரத்தில் விஷ்ணு பகவானும் லக்ஷ்மி தாயானவளும் இருக்கிறார்கள் என்பதனை மறக்காதே. குறிப்பாக நாளைய விடியல் ஏகாதசியின் விடியல் நாளைய பொழுது மங்கள வெள்ளிக்கிழமையின் பொழுது ஆக வெள்ளிக்கிழமைக்காக லக்ஷ்மி தாயானவளும் ஏகாதசி திதி என்பதனால் அவரோடு விஷ்ணு பகவானும் உன் இல்லத்திற்குள் வந்து இந்த காரியத்தை செய்து உன்னுடைய பண பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வினை கொடுக்கப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நாம் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு
நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு எல்லாவற்றிலுமே முன்னின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல நினைக்கும் இந்த வேளை, என் பிள்ளை, இனி எதையுமே நீ தொலைத்து விடாதே. நான் நடத்துவது உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்திருந்தாலும் இனி நான் சொல்வது போல ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய தொடங்கும். அம்மாதான் கஷ்டத்தை கொடுத்தேன், அம்மாதான் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டும் எடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் நீ இருந்ததனால் தானே சுற்றி இருக்கும் இந்த போலியான மனிதர்களை எல்லாமும் அடையாளம் கண்டு கொண்டாய். இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்யக்கூடிய தீமைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டாய். அப்படியானால் இனி பதறக்கூடாது. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் தெளிவுபட என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை என் பிள்ளைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எந்த இடத்திலிருந்து புரிந்து கொள்கிறாயோ அந்த இடத்திலிருந்து தான் உன் வாழ்க்கை உனக்கு ஆரம்பிக்கவே தொடங்குகிறது என்பதனை புரிந்து கொள். இதிலிருந்து தான் உனக்கான நேரம் நல்லபடியாகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் இதுவரையிலும் இவர்களுக்காக தொலைத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனிமேல் கலங்க வேண்டாம். மீண்டும் இந்த வாழ்க்கையில் நம்மால் புதுமையை பெற முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நீ அதை நம்ப வரவில்லை என்றால் நீ வாழ்க்கை முழுமைக்கும் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் என் பிள்ளை பதறியது போதும். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைத்த இந்த மனிதர்கள் இனிமேல் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் அடையப் போகின்ற முன்னேற்றங்களையும் உன்னுடைய முயற்சிகளையும் கண்டு வாயடைத்து போகத்தான் போகிறார்கள். இத்தனை காலமும் இருந்து நீ செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே முழுக்க முழுக்க உனக்கு உள்ளதை உள்ளபடியே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ மறக்காமல் எதையும் சரியான பாதையில் அழைத்துச் சென்று நிம்மதியான ஒரு நேரத்தை இந்த வாழ்க்கையில் உருவாக்கிவிடு. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் கொடுத்த இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நல்லது நடக்கும், நல்ல விஷயங்களே நடக்கும். ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதுபோல இப்பொழுதும் இந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லச் சொல்ல நாளைய விடியலில் நீ கண் விழிக்கும் பொழுது, அதாவது இன்று மாலை நேரமே ஏகாதசி திதியானது ஆரம்பித்து விடுகின்றது. அதனால் பெருமாளும் உன் இல்லத்திற்கு வந்து விடுவார். விடியும் பொழுதில், ஏகாதசியினுடைய பொழுதில் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் நீ அவரை மனதார நினைத்து வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பதனால் அம்மன் தெய்வங்களையும் சேர்த்து நீ வழிபட வேண்டும். எல்லாமுமே உனக்கு சரியானவைகளாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா விஷயங்களையும் நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நமக்காக வருகின்றவர்கள் யார் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்றை கேட்டுப்பார், அருகில் இருப்ப அத்தனை பேரும் பறந்தோடி போவான். ஆனால் லக்ஷ்மி தாயானவளும் விஷ்ணு பகவானும் நிச்சயமாக இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்ய எந்தெந்த வழிகளில் பணத்தை உன்னை தேடி வர வைக்கலாம் என்றுதான் யோசித்து கொண்டிருப்பார்கள். அதனால் இதற்கெல்லாமும் புரிந்து கொண்டு நீ மனநிறைவோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்காக இந்த வராகி சொன்னது போல பண தேவை என்ற ஒன்று இருக்கும் பொழுது இது போன்ற நாட்களில் இவர்களின் முன்னால் நீ வேண்டுதல் வைத்து நின்றாயானால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். நல்ல விஷயங்கள் இந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒன்று நமக்கான சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்கும் என்பதுதான் உன் புரிதலாக இருக்க வேண்டும்.
எல்லாவற்றிற்கும் மேலாக இனி இந்த வாழ்க்கையில் உன்னையே உனக்கு யார் என்று அடையாளப்படுத்தும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.